சாந்தி, ஏன் நீ பெங்களூர் போக மாட்டேங்கிற? மெட்ராஸை விட பெங்களூர் நல்ல கிளைமேட்டு, ப்ரொமோஷன் கிடைக்குது, இன்கிரிமெண்ட் கிடைக்குது, போக வேண்டியதானே? அந்த ஊர்ல சென்னையை விட வசதியா இருக்காதுப்பா. அதை விட அம்மா அப்பாவை விட்டு என்னால இருக்கவே முடியாது. அம்மா அப்பாவையா? இல்லை, இரு இரு இரு, முறைக்காத. ஏன் போக மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். தெரியுது இல்ல, போயா போ. உன் பியூன் வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு. பொம்பளையாட்ட புரணி பேச வந்துட்ட, போயா. சரி சரி. என்ன நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யலாங்கிறதுக்காக எப்படியா பேசுறது? நான் என்ன இல்லாத கேட்டா அவ இல்லாத சொல்லிட்டா. அவ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கிறா, அவனையும் இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கிறா. எங்க பெங்களூர் போயிட்டா கலந்துக்குவோன்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. எல்லாருக்குமே தெரியுமா? தெரியுது இல்ல. கம்முனு வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு. போ. என்னம்மா போ. வணக்கம். என்னப்பா வணக்கம் போடுற கண்டுக்காம போயிட்டு இருக்கிற? இந்திரா, எல்லா ஃபைலும் எடுத்து வச்சிட்டேன். நீ சைன் பண்ணுறதான் பாக்கி. இந்த சாந்தி பொண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோம்ல, போக மாட்டேன்னு அடம் பிடிக்குதான். என்னன்னு கேளு. அந்த பொண்ணு எவனையும் ஒருத்தன் லவ் பண்ணுதாமாடா, அதனால தான் போக மாட்டேங்கிறா. நீ கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளு. நமக்கு நம்ம வேலை முக்கியம் இல்லை என்ற அப்படி பார்க்குற. டேய், உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்டில் தான் நான் உனக்கு ஃப்ரெண்டு, ஆஃபீஸ்ல பாஸ்ன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? உன் மரம் மண்டையில முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ. சாந்தி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நேத்து ஒரு ஃபைலை தேட சொன்னேன், தேடினியா? தேடணும். போய் முதல்ல அதை தேடு. சாந்தி, கொஞ்சம் உள்ள வாங்க. எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன். பரவாயில்ல சார். பெங்களூர் போக மாட்டேன்னு சொன்னீங்களா? ப்ரொமோஷன்ல உங்களை அனுப்புறோம். இங்க இருக்கிறத விட சம்பளம், அலவன்ஸ், வசதிகள் எல்லாமே அங்க ஜாஸ்தி. சாந்தி, இது ரொம்ப நல்ல சான்ஸ். ஏன் மிஸ் பண்றீங்க? என்ன காரணம்? இல்ல சார், அது வந்து சார். தயங்காம என்ன காரணம்னு சொல்லுங்க. நிஜமான அக்கறையோட தான் கேக்குறேன். இவ்வளோ தூரம் கேட்கறதால சொல்றேன் சார். பர்சனல் காரணம் தான் சார். நானும் கார்த்திக்கும் லவ் பண்றோம் சார். ரொம்ப நாளா லவ் பண்றோம் சார். என்னால அவரை பிரிஞ்சு போக முடியல சார். அதனாலதான் சார். யாரு? நம்ம சிஸ்டம் ஆபரேட்டர் கார்த்திகா? ஆமா சார். சோ இந்த பிரிவு உங்க காதலோட வீரியத்தை குறைச்சிடும் பயப்படுறீங்களா? கண்டிப்பா சார். என்ன சாந்தி, ஒரு 350 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா உங்க காதலே வீக்கா போயிடும்னா அந்த காதலையே அவமானப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. சாந்தி, காதல்ங்கிறது ஒரு அற்புதமான உணர்வு. அது காலம், தூரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மீறி மனசுல நிக்குது. கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தாலோ, தினம் பார்க்காட்டி நீர்த்து போயிடும்னாலோ அது சரியான காதலா இருக்க முடியாது. நம்ம மனசு இருக்கே, அதுதான் காதலை வாழ வைக்குது. காதலுக்கு எல்லையே கிடையாது சாந்தி. இப்போ நம்ம பஸ்லயோ ரோட்லயோ போகும்போது ஒரு செகண்ட்ல பாக்குற ஏதோ ஒரு உருவம் உங்க மனசுல பதிஞ்சு அது உங்களை 2 நாள் தூக்கம் இல்லாம பண்ணி மறுபடியும் அந்த உருவத்தை பார்க்க மாட்டோமான்னு நினைக்க வைக்குது. அந்த உணர்வுக்கு நீங்க என்ன பேர் சொல்லுவீங்க? அதத்தான் நான் உண்மையான காதல்னு சொல்லுவேன். எந்த நோக்கமும் இல்லாத அந்த நொடியில நம்ம மனசுல அடிக்கிற புயலுக்கு பேர் தான் காதல். சார், நீங்க பண்ண அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சொன்ன விஷயம் எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சு சார். நான் பெங்களூர் போறேன் சார். வெரி குட். உங்களோட கார்த்திக்கும் இதத்தான் விரும்புவாரு. ஏன்னா நிஜமான காதலன் தன் காதலியோட வளர்ச்சிய தன்னோட வளர்ச்சியா நினைச்சு சந்தோஷப்படுவான். பெங்களூர்ல போய் பொறுப்படுத்துக்க தயாரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். அக்கா, அடிக்கடி வந்து என்ன பாத்துட்டு போலாம்லம்மா. என்னமோ அத்தி பூத்தா மாதிரி வர. எங்கக்கா, வேலையே சரியா இருக்கு. நீ உதவாங்க வர. என்னமோ உங்க வீட்டுல 10-15 பேர் இருக்கிறாங்க.
இருக்கிறது நீயும் சரவணனும் 2 பேர் தானே, என்ன பெருசா வேலை இருக்கு? இல்லக்கா, இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, உடம்புக்கு முடியாம போயிடுது. அதுவும் சரிதான். சரி, மீன் குழம்பு வாசனை வருதா? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? நீங்க வச்ச குழம்பாச்சே, வாசனை வீட்டையெல்லாம் தூக்குது. நானும் பாத்துட்டேன்க்கா, உங்க கைப்பக்குவம் யாருக்கு வர மாட்டேங்குது. அது எப்படிக்கா நீங்க வைக்கிற குழம்பு மட்டும் இப்படி இருக்கு? அது ஒண்ணும் பெரிய வித்தை இல்லம்மா. இந்த ரெடிமேடா விற்கிற அந்த பொடி எல்லாம் வாங்கி நான் குழம்பெல்லாம் வைக்க மாட்டேன். நானா மசாலாவை அம்மியில அரைச்சி ஊத்தி வைக்கிறேன். அதனாலதான் இந்த மனம் மணக்குது. கண்மணி, டேஸ்ட் பாக்குறியா? இல்ல, சாதத்துல போட்டு சாப்பிடுறேன். சரி. வாசனையே நல்லா இருக்கு. என்ன எழுதுற? ஏய், ஆறுமுகம் கொடுக்க வேண்டியது 10,000 ரூபாடா. நீ பாட்டுக்கு 1000 ரூபான்னு எழுதி வச்சிருக்க. ஒரு சைபரை அங்க வச்ச மீன் குழம்பு கொதிக்குதுடா. வாசனை இங்க வருது. அவன் கைப்பக்குவமே தனிடா, யாருக்கும் வராது. எப்படிதான் வைக்கிறாளோ தெரியல. இப்படிலாம் தின்ன உடம்பு இப்ப பாருங்க, பஞ்சரான லாரி டயர் மாதிரி ஆகி போச்சு. சரி, என்ன பண்றது? அவ இந்த கடையில எல்லாம் மசாலா வாங்க மாட்டாடா. எவ்வளவு மசாலாவா இருந்தாலும் நான் கையாலேயே தான்டா அரைப்பா. அதை அரைச்சி என்னமோ போட்டு குழப்பி என்னமோ பண்ணுவாடா. அதோட ருசி வாசனை இதெல்லாம் தனிடா, ஒருத்தருக்கும் வராது. இந்த வயசான காலத்துல சொல்லூர் அளவுக்கு உங்க நிலமாயி போச்சமாம்மா. என்னடா அக்கலா? அதுக்கு இல்லமாம்மா, உங்க மனசு ஃபீல் பண்ணது உங்க சம்சாரம், உங்க வீடு. உரிமையோட உள்ள போய் அந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட முடியல பாருங்க. ஏமாமா, நீங்க ரொம்ப ஏங்கி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா உள்ள போய் அங்ககிட்ட எனக்குன்னு மீன் குழம்பு கேட்டு வாங்கிட்டு வரேன். நீங்க தனியா போய் சாப்பிட்டுறீங்களா? ஏண்டா, என்ன ராப்பிச்சக்காரன் நினைச்சியா? எனக்குன்னு ஒரு இது இருக்குடா, இது இருக்கு. அத நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏதோ குழம்பு வாசனை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நீ என்னமோ பேசுற. ஆறுமுகம் சரி மாமா, ஒரு சைபரை விட்டுட்டு பேசுறான் பேச்சு. போட்டுறேன் போட்டு சைபரை போட்டேன். மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே. என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களா மாமான்னு கேட்குற அளவுக்காவது உனக்கு தோணுதே. எங்கே என்ன மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். ஐயோ, என்ன மாமா, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவங்க நாங்க. எப்படி மாமா உங்களை மறக்க முடியும்? அதான் நான் பார்த்தேன். சரி, எப்படி இருக்கான் உன் வீட்டு மைனர் சரவணன்? நல்லா இருக்கானா? நல்லா இருக்கா. ஆமா, சவுந்தரபாண்டியோட மகளை அவனுக்கு தர்றதா உங்ககிட்ட சொன்னாராமே. மார்க்கெட்ல பார்த்து சொன்னாரு. என்னாச்சு, மேற்கொண்டு பேசுனீங்களா? இல்ல, சரவண அவனுக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன், எதுக்கு கல்யாணம் வேண்டாங்கிறானா? எலிசபெத் மகாராணியார் வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காரா மக்கான்? இல்ல மாமா, நானும் சொல்லி பார்த்தேன். அவனுக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்றான். என்ன முதா, காலகாலத்துல நடத்தி வைக்க வேண்டாமா? அவனுக்கு புத்திமதி சொல்லி சீக்கிரம் முடிச்சு வைக்க பாரு. அதானே, முந்தியாவது தண்டபாணி வீட்டுல இருக்கவங்கிற கௌரவம், மரியாதை, அந்தஸ்து எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. சவுந்தரபாண்டி அவரா வலியக்க வந்து கேட்கும் போதே இந்த கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு முடிக்க சொல்லுமா. அப்புறம் இல்லைன்னா ஒத்தாலும் அவன் கடைசி வரைக்கும் தெரிய வேண்டியதான். ஏ அமுதா, அக்கா, மத்தவங்க தான் வேலை வெட்டி இல்லாம ஏகத்தாளமா பேசிட்டு இருக்காங்க. அதை நின்னு நீ தேவையில்லாம கேட்டுக்கிட்டு இருக்கியா? சரவணன் இந்த வீட்டுல இருக்கும்போது இவங்க சொல்ற புழுக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல எடுபடியா தான் இருந்தான். இப்ப சொந்த கால்ல நின்னு ராஜா மாதிரி மாசம் 7,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனுக்கு 1000 சம்பந்தம் வருமா? அதுல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இப்ப அவனுடைய டிமாண்டே வேற. சிலதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்குங்க, பூனை கண்ணு மூடிச்சுன்னா பூலோகமே இருண்டு போயிடுச்சுன்னு. அதே நினைச்சு இன்னும் கற்பனை கோட்டை கட்டிட்டு இருக்குதுங்க. சரி, நீ வா, டேபிள்ல குழம்பு வச்சாச்சுல, எனக்கு பசிக்குது, சோறு எடுத்துட்டு வருவோம். வா வா. சரிக்கா. அம்பி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது வைக்கிற மீன் குழம்பு மாதிரி காரஞ்சாரமா தான் இருக்குது. நான் வரேன்.
என்ன ருசி என்ன எடுத்துக்கோ. பார்க்கறதுக்குள்ள போயிடும், இல்ல மனம் போயிடும். யாரும் பார்க்கல, இங்க கிச்சனுக்கு போயிடும். என்னம்மா, என்ன கண்மணி? அத்தை, மீன் துண்டு ஒரு 2-3 குறையுது. ஐயா, ஆமா. ஏங்கா பூனை ஏதாவது எடுத்துட்டு போயிருக்குமோ? இந்த வீட்ல 2 கால் திருட்டு குண்டு பூனை இருக்கு, கண்ணங்கரேல். அதான் எடுத்துட்டு போயிருக்கோம். என்ன மாமா, தொண்டையில மீன் முள்ளு சிக்கிக்கிச்சா? இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் தெரியல. அக்கா, அமுதா, அமுதா, இங்க வா. என்னக்கா? தொண்டையில மீன் முள்ளு மாட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த சூடு சாதத்தை அப்படியே முழுங்க சொல்லு. மெதுவா. மாமாவுக்கு என்னாச்சு? தொண்டையில மீன் முள்ளு மாட்டிச்சா? முள்ளு மாட்டிச்சா இல்ல மாமா மாட்டிக்கிட்டாரா? ஹே, என்ன ஒரு டல்லா இருக்க? என்ன பண்றது கோதை? அந்த கிளையண்டோட பேரு பூபதி. அவர் என்னடானா தன்னோட கடை விளம்பரம் எல்லாத்துக்குமே, எல்லா போஸ்டர்ஸ்க்கும், எல்லா விளம்பரத்துக்கும் சக்தி தான் வேணுங்கிறாரு. இதை சக்தி கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. சக்தி கிட்ட நேரடியாக கேட்டு முடியாதுன்னு மூஞ்சடிச்சுமா சொல்லிட்டேன்னா? என்ன கோதை நீ சிரிக்கிற? என்ன சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கேன். இதை சக்தி கிட்ட சொன்னா ஒத்துக்குவாளா? நோ நோ நோ. சக்தி பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் மாடர்னா இருக்காளே தவிர மனசுக்குள்ள அப்படிலாம் கிடையாது. அவ பழைய ஆளுதான், ஆனா ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் வற்புறுத்தி கேட்டு பாப்போமே. ஏய், நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணா கண்டிப்பா வேலையை விட்டு போயிடுவா. பரவாயில்லையா? ஓ, அப்படின்னா இதுக்கு என்னதான் வழி கோதை? ஏன் நீ வேற ஒரு மாடலை வச்சு ட்ரை பண்ணக்கூடாது? வேணும்னா நானே ஒரு மாடலா நிக்கிறேன். விளையாடாத. அந்த கிளையண்ட் பூபதி ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டான், சக்தி ஒரு ஃபேமிலி லுக்ல இருக்காங்க, அவங்க தான் கண்டிப்பா என்னோட கடை விளம்பரத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதான். ஹே, அவன் 1000 கேட்பான், ஆனா அதுல ஒர்க் அவுட் ஆகணும்ல. ஏன் வேணும்? அந்த பூபதி என்ன அவ்வளவு முக்கியமானவனா? இருக்கு கோதை, அதுக்கு காரணம் இருக்கு. நான் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன்ல, எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? அது இல்லாம இன்னும் 4-5 ஷோரூம் ஓபன் பண்ண போறாரு, நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிளைண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம அவங்களோட மெயின் பிசினஸே ஃபினான்ஸ் பண்றதுதான். நான் ஒரு ரிசார்ட் கட்டுறதா ஐடியா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு நிறைய ஃபினான்ஸ் தேவைப்படும். அதுக்கு இந்த ஆளை யூஸ் பண்ணிக்கலாம். ஹே, நீ விவரமான ஆளுதான்ப்பா. என்ன ஒண்ணு, ஒரு சில சமயத்துல கொஞ்சம் லூசு மாதிரி பேசுற. ஹேய் கோதை, நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சகஜம். எப்பவுமே பிசினஸ்ல கிளைண்ட்டை சம்பாதிக்கிறதும் தக்க வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சரி மேன், பட் சக்தி இந்த மாடலிங், போட்டோஸ் இதுக்கெல்லாம் ஒத்துக்கணுமே. ஹே, நீ கேட்டு பாரு. அவ பயங்கரமான ஆளு, நான் கேட்டாலும் வேலைக்காகாது. சரி, இதுக்கு தான் ஒத்துக்க மாட்டான். வேற ஏதாவது சொல்லி கேட்டு பாரு. எப்படி? ஏதாவது சோசியல் சர்வீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பாரு. இந்த ஆட் இங்க ரிலீஸ் ஆகாது, ஃபாரின்ல தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவளை மாடலிங் பண்ணி வச்சுறேன். அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்திக்கலாம். May I come in, sir? Yeah. Hi, Goday. ஹாய்.
என்னாச்சு? ரெண்டு பேரும் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க. ஆமா சக்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? ஒரு ஃபாரின் என்ஜிஓ கம்பெனில ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம்காக கமர்ஷியல் ஆட் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கம்பெனி? அனாதை குழந்தைகளுக்குலாம் உதவி பண்ற கம்பெனி. ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தானே, நாமளும் பண்ணலாமே. கண்டிப்பா பண்ணணும். பட் கம்பெனில வந்து நல்ல ஒரு ஹோம்லி மாடலா கேக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம அதுக்கு ஒரு இன்னொரு மாடல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு தன்னோட குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு வராம போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஸை இது வரைக்கும் தேடிட்டு இருக்க, கிடைக்கல. சக்தி திரும்ப கோதை, இந்த அசைன்மெண்ட்டுக்கு சக்தியோட ஃபேஸ் பொருத்தம் இருக்குல்ல? ரைட் நவீன், கண்டிப்பா சக்தி இதுக்கு பொருத்தமா இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சக்தி, உன்னை போட்டோ எடுக்கலாமா? ஒரு நல்ல காரியத்துக்காக இது நீ பண்ண மாட்டியா? அனாதை குழந்தைகளுக்காக ஹெல்ப் பண்ற ஒரு நிறுவனம் நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணலாம்ல. பண்ணு சக்தி, தைரியமா பண்ணு. இப்போ டெஸ்ட் மட்டும் தான் எடுக்க போறோம். அது ஓகே ஆச்சுன்னா இந்த விளம்பரம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஃபார்மேட்டா தான் போகுது. இதுக்காக நீ தயங்கவும் வேணாம், பயப்படவும் வேணாம். என்ன ஓகே தானே? கிரேட் சக்தி, கிரேட். எனக்கு தெரியும் கோதை, சக்தி ஓகே சொல்லுங்க. கோதை, நீ உடனே போய் டெஸ்ட் ஷூட் ரெடி பண்ணு. அது ஓகேனா நம்ம த்ரூ பண்ணிடலாம். கோ. உடனே வா. ஆமா சக்தி, ரொம்ப அவசரம் சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. கோதை, நீ கூப்பிடுவோம். ஒரு 5-6 போசஸ் நீயே செலக்ட் பண்ணிக்க. என்ன போட்டோஸ் நல்லா வரணும். ஓகே, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஹோய் வா. எஸ், கோ ஆன்.